இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு வட்டு கருப்பட்டியை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அது ஆறட்டும். களி மாவு நான் ஆல்ரெடி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து தேவையான மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கைட்டையே கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் வந்து இரும்பு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்ச உளுந்து அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சுக்கிற கருப்பட்டி பால் அதையும் இருத்து ஊற்றிட்டு நல்லா மீடியம் டு ஹைலே வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். 30லேருந்து ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அப்போ தான் இந்த உளுந்து நல்லா வெந்து வரும். அப்பப்போ நீங்கள் சுற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய் சேருங்க. இப்படி இரும்பு சட்டியில் செய்கிறப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நல்லா உருண்டு திரண்டு சுருண்டு வந்துடும். அதுதான் நமக்கு வந்து பக்குவோம். களி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து அல்வா மாதிரி சாப்பிட்றதுக்கு அல்வா விட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துப்பாங்க. ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஹோமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலும் கம்பம் கட்டும். வாழ்க வளமுடன்.